லட்சுமி, லட்சுமி, பால் கொண்டாந்துருக்கம்மா. அடடே எசக்கியா, வா வா. எங்க இன்னைக்கு உன்னை காணுமேன்னு பார்த்தேன். பேசுவே மேரி மாதா, இந்த குடும்பம் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும். ஐயே, என்ன இசக்கி இன்னைக்கு பால் ஒரே தண்ணியா இருக்கு? என்ன பண்ண சொல்ற லட்சுமி? இந்த காலத்து மாடுங்களுக்கு அறிவே கிடையாது. பருத்தி புண்ணாக்கு வச்சா திங்க மாட்டேங்குதுங்க, வெறும் சினிமா போஸ்டரா திங்குது. நேத்து பாருங்க, என் மாடு தண்ணீர் வெள்ளம்ன்ற ஒரு சினிமா போஸ்டர் தின்னு பிடிச்சு இன்னைக்கு காலையில வெறும் தண்ணியா கறக்குது. ஏன் எசக்கி ஐயா இப்படி செய்யலாமா? பால்ல தண்ணியை கலக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீங்க ஒண்ணு நாயனா எசக்கி கிட்ட போய் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என்கிட்ட பேசப்படாதோ? நான் என்ன நியாயம் தப்பி பேசுறோன்னு உன் நினைப்பா? இத்தனை வருஷமா எங்க குடும்பம் ஊத்துற பாலை குடிச்சுதான் நீ வளர்ந்த, உன் தொம்பி வளர்ந்தா, உன் தொங்கச்சி வளர்ந்தா. அதெல்லாம் மறந்துட்டு தாண்டாதே தம்பி. இந்த பாரு, காலங்காத்தால உங்க வீட்டுக்கு பெசல்லாம் நொறப்பால ஊத்துறனே, அது ஏன் தெரியுமா? நிக்கிறாரு நாமக்காரர். இவர் பாடுற பாட்டை கேட்டா நான் மட்டும் இல்ல, என் பசுமாடும் சேர்ந்து உருகுது. புரியல? மேய மறந்து மேஞ்ச புல்லும் கடவாயில நிக்க. போதும் போதும். ஏன்யா இப்படித்தானே பண்ணீங்க? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ பால் ஊத்தி எங்களை அவசரப்படுத்துறது பத்தாதா பாட்டு வரையா? எங்க நயனா பாடுற பாசுரத்தை இப்படி தப்பு தப்பா பாடுறியே. பட்டாவி, எசக்கி ஒண்ணு சொல்லிடாதப்பா. அவ கிறிஸ்துவ பெண்ணா பிறந்திருந்தாலும் இந்த நாயுடுவோட பாட்டுக்கும் பக்திக்கும் ஒரு ரசிகையாவே அமைஞ்சிட்டான். நான் காலையில எழுந்து அந்த கிருஷ்ணனை நினைச்சதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்துவ பெண்ணை பார்க்கும் போதுதான் இந்த உலகம் எவ்வளவு விசாலமா வெகுளித்தனமா அமைஞ்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. போதும் போதும், ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இன்னைக்கு நான் பாண்டிய எக்ஸ்பிரஸுக்கு போகலன்னா இவர் போகலைன்னா பாண்டிய எக்ஸ்பிரஸே வராதுப்பா. ஆனா உன் மனசுல என்ன, நீ பெரிய ஆபீசர்னு நினைப்பா? கேவலம் போஸ்டர் மூட்டை தூக்குறவன். பாத்தீங்களா வேணா? பாத்தீங்களா? எல்லாம் நீங்க குடுக்குற இடம் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நான் போட்டதான் மூட்டை தூக்குறவன் தான். போஸ்டர் மூட்டை தூக்காம புத்தகமா தூக்குவான். அதான் என் தம்பி தூக்குறானே. நீங்க 4 பேர் இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதானே என் தம்பியை மெட்ராஸுக்கு அனுப்பி எஸ்பி படிக்க வைக்கிறேன். எஸ்பியா? என் மாடு அது எஸ்பி இல்ல, பிஏசி. எங்க சொல்லு, பிஏசி. அத விடு, அது உனக்கு வராது. நீ தான் மூட்டை தூக்குறவனாச்சே. இத பாரு, நீ 1000 தடவை மூட்டை தூக்குறவன்னு சொல்லு, லட்சம் தடவை போஸ்டர்னு சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் தம்பி ரகுராமன் எஸ்பி பிபிசிசிசி, அவனோட அண்ணன் போஸ்டர் பட்டாபின்னு எல்லாரும் சொல்லணும். எப்படி நைனா? நல்லா இருக்கேன். இந்தாங்க நைனா காஃபி. எசக்கி ஐயா, இந்த காபி சாப்பிடும் போதெல்லாம் ஓ நினைப்பு தான். ஏன்னா 4 மாசமா உனக்கு பால் பாக்கி இருக்குல்ல? ஆமா எஸ்கி, இந்த மாசம் கொஞ்சமாவது உனக்கு கொடுக்கணும்ல. என்ன செய்யறது? என் தம்பி பரீட்சைக்கு 200 ரூபாய் பணம் கட்டணும்னு லெட்டர் எழுதியிருக்கான். அதுதான் 190 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் 10 ரூபாய் பாக்கி இருக்கே. அந்த பாக்கிய வேணா நான் தர்றேன். பால் பாக்கி அப்புறம் பாத்துக்கலாம். நாமக்காரையா, நாளை காலையில வர்றேன். நல்லா தம் பிடிச்சு பாடுங்க. உங்க பாட்டை கேட்டுட்டு போனாதான் எனக்கு வேலையே ஓடுது. மேஞ்ச புல்லும் கடவாயிலேயே நிக்க. வரா பட்டாபி, இன்னும் இன்னைக்கு லேட்டு. ராமேஸ்வரம் பேசஞ்சரை கோட்டை விட்டியடா. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த பாஞ்சர்ல நல்ல வேட்டடா. நிறைய வடநாட்டு கிராக்கியா வந்தது. நாங்க வச்சதான் சட்டம். பாத்தியாடா, இன்னைக்கு நான் அசந்து தூங்கிட்டேன். கடைசியில நைனா பாடின பூஜை பாட்டை கேட்டுதான் எந்திரிச்சு வந்தேன். ஆமா, டிபன் சாப்பிட்டியா? காபி குடிச்சேன். நான் கேட்டது டிபன் சாப்பிட்டியான்னு. அது வந்து இந்தப்பா ஒரு 4 பொங்கல் 2 வடை தட்டுல வச்சு கொடு. என்கிட்ட இது காசு நான் தர போறேன், நீ ஏன் பதற? எனக்கு ஒண்ணும் பசி இல்லடா. எப்படியாவது இன்னைக்கு 10 ரூபாய் சம்பாரிச்சு என்கிட்ட 190 ரூபாய் இருக்கு. அதை 200 ரூபாய் ஆக்கி என் தம்பிக்கு மணி ஆர்டர் பண்ணடா. இவன் ஒரு பைத்தியக்காரன், எப்ப பார்த்தாலும் தம்பி தம்பி தம்பின்னு உயிரை விடுறான். இன்னைக்கு பாண்டிய எக்ஸ்பிரஸ்ல எனக்கு தான் முதலிடம். நீங்க யாரும் போட்டிக்கு வரக்கூடாது. எப்பவுமே உன் கூட யாரும் போட்டிக்கு வர மாட்டோம்டா. இன்னைக்கு நீ கூலி தூக்குனதுக்கு பிறகு நாங்க தூக்குறோம். போதுமா? சரிடா. அப்படினால எவ்வளவு சுமக்க முடியும் அவ்வளவு சுமை. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். சரிடா. பாண்டிய எக்ஸ்பிரஸ் வந்துச்சா? புடி புடி 10 ரூபாய். என்ன ஓட்டம் ஓடுறான் பாரு, சாப்பிடாம கூட. இவனுக்கு இவன் தம்பி மேல பாசம் இல்ல, ஒரு வெறியே இருக்கு. கூட பிறந்த பாசம் என்னன்றது இவனை பார்த்தாண்டா தெரிஞ்சுக்கணும். என்னடா பட்டாரி, உனக்கு கிடைக்க மாட்டேங்குது போல் இருக்க. 5 ரூபாய் குறைஞ்சு தூக்காத. சாப்பிடா. பாத்தியாப்பா, கூலிய பேசாம தலையில தூக்கி வச்சுட்டாலே இந்த பம்பு தான். என்னங்க முதலாளி பெரிய கூலி? நீங்க குடுக்கறத கொடுங்க. இங்க பாருப்பா, நான் 2 ரூபாய் தான் கொடுப்பேன். நீங்க கொடுக்க முதலாளி, கிடைச்ச வரை லாபம். வாங்க.
இந்தாப்பா முதலாளி 2 ரூபாய். முதலாளி என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க, வண்டியில ஆர்மேச்சர் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் சரி பண்ணி கொண்டு வரேங்க. நீங்க டாக்ஸில போயிடுங்க. என்னப்பா நீ இதெல்லாம் செக் பண்ணாம வண்டியை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்க. இப்ப நான் எங்கேன்னு போய் டாக்ஸியை தேடுறது? முதலாளி கோச்சுக்காதீங்க, நீங்க வண்டியில உட்காருங்க, நான் 5 நிமிஷத்துல தள்ளி கொண்டு போய் சேர்த்துறேன். வாட் இஸ் திஸ்? நீயாவது இவ்வளவு பெரிய வண்டியை தள்ளுறதாவது? நீங்க உட்காருங்க முதலாளி, நான் எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு பாருங்க. உட்காருங்க. ஓகே. பாத்தீங்களா முதலாளி, 10 நிமிஷத்துல கொண்டாந்து சேர்த்துட்டேன். நீ மனுஷனா எந்திரமானே புரியலப்பா. என்ன ஸ்பீடு? ஏப்பா கோபால்? ஆமாங்க, பட்டாபி எப்போ ரொம்ப ஸ்பீடான ஆளுதாங்க. இவன் உனக்கு முன்னமே தெரியுமா? சரி. ஏப்பா பட்டாபி, என்ன கூலி கையில? என்ன கேக்குறீங்க முதலாளி? இதுக்கு ஏதாவது கொடுங்க. முதலாளி இது 100 ரூபாங்க. பரவாயில்ல, வேண்டாங்க, எனக்கு வேண்டியது 10 ரூபாய் தான். அதுவும் என் தம்பி பட்டணத்துல BSCCC படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அனுப்பணும். அதுக்கு தாங்க இந்த பணம். அப்படியா? வெரி குட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு எப்படி அசுர பலம் வந்துச்சுன்னு கேட்டீங்களே, அது காரணமே என் தம்பி தாங்க. மனசுல பாசம் இருந்தா உடம்புல பலம் தானா வருங்க. நீ என்ன செய்யற? இந்த 100 ரூபாய் வச்சுக்க. இதுக்கு பதிலா 10 தடவை என் காரை தள்ளிடு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வருதுங்க. வணக்கத்து கூட கமிங் போஸ்டர் ஓட்டுற? காரியத்தை செய்யறமோ இல்லையோ, எதுக்கு ஒரு அறிவிப்பு விட்டு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு. ஆமா வக்கீல் குமஸ்தா, எங்க இந்த பக்கம் காணோம்? வேலை வரப்பதானுங்கள வர முடியும். நாளைக்கு உங்க கம்பெனி கேஸ் ஹீரிங்க. வக்கீல் உங்க கையில ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. ஒரு அப்படியா? கையெழுத்து போட்டுருங்க. இந்தாங்க பேனா. ஆமா மூக்கு நடி காணுமே? இல்ல நாடுங்களீங்க, வண்டியிலே வச்சுட்டீங்க முதலாளி. இந்தாங்க. இந்த டிரைவர் மூக்க நடி கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் எங்க நிக்கிற? வெளியில போய் நிக்க வேண்டியதானே? இல்லப்பா. அப்பா கப்பால இங்க கூடாது, அதெல்லாம் வீட்டுல. இது நீ வேலை பார்க்கிற இடம். நீ டிரைவர், நான் வக்கீல் குமாஸ்தான். ஏகாம்பரம், நீங்க கூப்பிடலாம், கூப்பிடுங்க. நீ ரொம்ப அலட்டிக்கிற. அவன் உன்னை அப்பான்னு கூப்பிடுறது தப்பா? உண்மை தானே சொல்றான். டிரைவர் இப்படி வாயா. உண்மையை பேசுறப்பதாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேலை பார்க்கிற இடம், தாலி கட்டின பொண்டாட்டி, சாட்சி சொல்ற ஸ்தலம், இங்கெல்லாம் போய் உண்மையை பேசிக்கிட்டு இருந்தா பொழப்பே கட்டுரும். நீ ரொம்ப தமாஷா பேசுற. நான் ஒரு தபால் கொண்டு வந்திருக்கேன் சார். தபால் கொண்டு வந்திருக்கேன். இதை வேற சொல்லணும் வாங்க. தபால்காரர் தானே, தபால் கொண்டுறாம தங்கமா கொண்டுருவேன். ஏகாம்பரம், உனக்கு கூட ஒரு வக்கீல் நோட்டீஸ் இருக்கு போல இருக்கியா? வாங்கிக்கிறியா? கதவு ஓட்டிட்டுமா? அது யார் அது? எனக்கே வக்கீல் நோட்டீஸ் சொல்றேன். இது வக்கீல் நோட்டீஸ் இல்லையா? நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்திருந்தேன், அவனுக்கு நோட்டீஸ் விட்டுருந்தேன். அவன் இப்ப எனக்கு பதில் நோட்டீஸ் விட்டுருக்கான். நாளைக்கு நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் நோட்டீஸ் விடணும். நாயுடு, ஒரு நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கீங்க. என் மக சீதா வர மாசம் 28ஆம் தேதி பரீட்சை முடிஞ்சு இங்க வரலாம். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அப்படின்னா உங்க மகா சீதாவுக்கு இதான் கடைசி பரீட்சைன்னு சொல்லுங்க. நாயுடு, ரொம்ப கரெக்டா ஞாபகப்படுத்துறீங்க. இந்த வைகாசி மாசத்திலேயே என் மக கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடும். பெரிய ஜமீன்தார் வீட்டு மாப்பிளையா பார்த்து விட்டு 8 தெருவுக்கும் பந்தல், 7 நாள் விசேஷம், 6 லட்சம் ரூபாய் சீதனம், 5 ஊர் மேடம். கல்யாணத்தை ஊர் ஊரா நடத்திக்கிட்டே வர போறீங்களா? நீ என்னமோ விளையாட்டா நினைக்கிற? பாரு, இந்த ஊரையே கிடுகிடுக்க வச்சுற. நீ நடுநடுக்கி போற. இன்னும் கல்யாணத்தாலேயே மிரட்டுறாரு இவரு. உங்க பெண்ணு மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க சார். அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கே நான் மகளா பிறக்கணும்னு அந்த பெருமாளை வேண்டிக்க போறேன் சார். வேண்டாயா, அப்போ இதே நாமத்தோட வந்து நிப்பேன். வா வா, உட்கார் உட்கார். என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? என்ன கோலம்? எது? குடிச்சுக்கிட்டே இருந்தேன், உன் குரலை கேட்டேன், பட்னு ஓடி வந்தேன். போதும் போதும், இப்படி ஈர தலையோட நிக்கிறீங்களே, நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சா யார் பாக்குறது? எங்க டவர்? டவலு என்கிட்ட இருக்கிறது ஒரே டவலு, அதையும் இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, உள்ள போய் தலையை தோட்டிட்டு வாங்க. ஏறாகும் பரீட்சையெல்லாம் பிரமாதமா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? சீதா, அந்த ஹேங்கர்ல என் பேண்ட் ஷர்ட் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துக்கூட. பரீட்சை என்ன பரீட்சை? நீ வேணா பாரு, ஸ்டேட் ஃபர்ஸ்டா நான் தான் வர போறேன். இனிமே
நம்ம 2 பேருக்குள்ளதான் காம்படிஷன். கையில கொடு, கையில கொடு. ஸ்டேட்ல நீங்க ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டாங்கிறதா இனிமே நமக்குள்ள இருக்கிற போட்டியே. இந்த பாசிதா, உங்ககிட்ட போட்டி போட எனக்கு சக்தி இல்லம்மா. இந்த பெரிய மகாராணி கிட்ட ஆஃப்டர் ஆல் இந்த அரண்மனை சிப்பா என்ன செய்ய முடியும்? உங்க அப்பாவோ வண்டி வண்டியா பணம் சேர்த்து வச்சிருக்காரு. ரகு, இனிமே என்ன பணக்காரின்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. உங்ககிட்ட பணம் இருக்கு, உனக்கு பிடிக்கல. என்கிட்ட அது இல்லை, எனக்கு பிடிக்குது. அப்போ அந்த பணத்தை வச்சுதான் என்ன காதலிக்கிறீங்களா? அங்க போயிடாத. உங்ககிட்ட இருக்கிற பணம் இருக்க அது தலையில வச்சுக்கிற பூ மாதிரி. ஆனா உன் இதயத்துல இருக்கிற மனம் இருக்க அது இந்த கண்ணுல இருக்கிற ஒளி மாதிரி. என்ன காந்தமா இழுத்தது இந்த கண்ணு தானே தவிர உங்க அப்பா பொட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு அந்த பணம் இல்லை. ரகு, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நானா பேசுறேன்? உன் கண்ணு என்ன பேச வைக்குது. உன்ன கண்ணு. இதோ பாருங்க, பரீட்சை முடிஞ்சு போச்சு. நாம ஊருக்கு போகணுமா இல்லையா? நான் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டேனே. பாத்தீங்களா? நாம 2 பேரும் என்ன பண்றோம்னா, கூப்பே கம்பார்ட்மெண்ட்ல பொழுது போறது கூட தெரியாம விடிய விடிய அரட்டை அடிச்சுக்கிட்டே போறோம். அதுல ஒரு சின்ன சேஞ்ச். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல நீ மட்டும் தான் போற. நான் என்ன செய்யறேன்னா 3rd கிளாஸ்ல அப்படியே படுத்துக்கிட்டு ஒன்ன நினைச்சுக்கிட்டே ஒரு இன்பமான கனவுல. போதும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என் கூட வந்தா உங்க அந்தஸ்து என்ன குறைஞ்சா போயிடும். பாத்தியா கேவலம் அந்த ரயில் பிரயாணத்துல போய் அந்தஸ்துங்கிற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டேன். நீ போடுவேன், தட்ஸ் நேச்சுரல். ஏன்னா எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் 3rd கிளாஸ் தானே. இதோ பாருங்க, நான் என்ன சொன்னாலும் அதுல தப்பு கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் பண்றதுக்கே இப்படி பயப்படுறீங்களே, நாளைக்கு வாழ்க்கை பூராவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பிரயாணம் பண்ண போறோம். அப்ப இந்த பயத்தையெல்லாம் எங்க மூட்டை கட்டி வைக்க போறீங்க? அது வேற விஷயம், இது வேற விஷயம். நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் கொலைக்கிற புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பழமொழி. அப்படித்தான் என்னுடைய நிலைமை. சீதா, என்னதான் இருந்தாலும் இந்த நெஞ்சு ஏழை நெஞ்சுதான் இல்லையா? திடீர்னு வர லாட்டரி சீட்டு வாழ்க்கைக்கு என்ன நான் பக்குவப்படுத்திக்க வேண்டாம். ஆல்ரைட், எப்படியோ போங்க. எப்ப என்ன நீங்க பணக்காரின்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பணம் இருக்கலாங்க, பணம். ஆனா என் மனசு நிறைய என்ன இருக்கு தெரியுமா? மானமும் ரோஷமும் தான். இனிமே உங்களுக்கும் எனக்கும் மோகலாபரமே கிடையாது. நான் வரேன். சீதா, என்னடா இது, நானும் முட்டாள்தனமா ஏதோ சேர்த்து விட்டுட்டேன், கோச்சிட்டு போயிட்டா. சீதா போயிட்டா உங்களுக்கு. இப்படியே உட்கார்ந்து எப்படி? சீதா, என்ன இது? நான் வந்து பேரை சொல்லி கூப்பிடுறேன், இந்த பொண்ணு எழுந்திருக்க காணோம். ஓஹோ, காலேஜ்ல படிச்ச பொண்ணு, அதுலயும் பணக்கார குடும்பம், இப்படி கூப்பிட்டா எழுந்திருக்குமா? மேடம், காஃபி காஃபி காஃபி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு காஃபி போட்டது யாரு பட்லர்? டாடி, நீங்களா? நான் தான் போட்டேன். காஃபி நல்லா இருக்கா? என்ன டாடி நீங்க தான் காஃபி போடணுமா? நம்ம வீட்டுல தான் 4 சமையக்காரர் 7 பட்லர் இருக்காங்களே, இதெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? அம்மா, எத்தனை பேர் இருந்தாலும் என் மகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தானே தெரியும். வழக்கம் போல பட்லர் காஃபி எடுத்துட்டு வந்தான், எனக்கே அது பிடிக்கல. நானே கிச்சன்ல புகுந்து உனக்காக தஞ்சாவூர் டிகிரி காஃபி போட்டுட்டு வந்தேன். என் மேல இருக்கிற பிரியத்தை எல்லாம் இந்த ஒரு கப் காஃபிலே காட்டிட்டீங்கல்ல. பார் சீதா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. ஆஸ்திக்கு சரி ஆசைக்கு சரி உன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்காகத்தானே கோடிக்கணக்கா பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்காக நீங்களே காஃபி போடணுமா? பின்ன இல்லையா? பணக்கார பொண்ணுக்கு முன்னால பெத்த தகப்பேன் பட்டரா தம்மா நிக்கணும். போங்க டாடி, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். மேடம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. டைனிங் ஹாலுக்கு போலாமா? இந்த பல் வளர்க்கிற பழக்கம் உண்டா? இருந்தா அதை செய்யுங்க, இல்லன்னா டிஃபனை இங்கேயே கொண்டு வந்துடுறேன். சும்மா இருங்க டாடி.